கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி கொடூரமா கூத்து பார்க்க வன்னியா கிராமத்தில் இந்த கல்லர் வடையில பிறந்துட்டு ஆமா மூவேந்தர் குலத்தில பிறந்துட்ட மக்க கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி ஆமா நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற மேல்வர் ஒத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்திக்கு மாலை போடக்கூடிய எங்க ஆத்தா மாறே அக்கா மாறே தங்கச்சி மாறே கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அன்னைக்கெல்லாம் வரும்போது எத்தனை பேரு கட்டிங்க போட்டு வந்தீங்களா நாடகம் பார்க்க குடி இருக்கிற அண்ணாக்களா நீங்க வரும்போது கட்டிங்க போட்டு வந்தீங்களா கூத்து பார்க்க செங்காரனூர் நீ வட்டாரத்துற கூட்டு பார்க்க குடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா நீங்க நாடகம் பார்க்க வந்த விஷயம் இந்த குளிர் காலத்துல நீங்க எல்லோருமே எல்லா வளம் பட்டு உங்க பாட்டைங்க ஆண்ட சாமிய கும்பிட்டு நீங்க 100 ஆண்டு கால அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சிகளா ஒரு இடத்துக்கு அடிச்சுக்கிறாம இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணா நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். ஒரே வாட்டில் 5000 ரூபாய் சரியா போச்சியா? வா தம்பி வாப்பா. மதிப்புக்குரிய என் தம்பிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் உள்ள ஆவரங்காடு எங்க அண்ணே அக்னி பாய் சார்பாக எனக்கு நன்கொடை வழங்குறாங்க. ஆட்டியாவாரி சேகர் அவர் சார்பாக கர்ண பூஜாரி 200, இன்னொரு 300 ரூபா விடுவேன். நன்றி. ஆவரங்காடு அக்னி பாய்ஸ் என் தம்பிகள் சார்பாக 201. ஆட்டியாவாரி சேகர் கர்ண பூஜாரி. நன்றி தம்பி, நன்றி நன்றி நன்றி. எடப்பாடி ஜே சிவன் அஇஅதிமுக மாவட்ட இணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக காசு எங்கடா? இவனுக்கு கொடுக்குற காசுக்கு எதுக்கு என்னைய சொல்ல சொல்றேன்? வெட்டிக்காரன் பொழைச்சுக்கிறவாடா. எக்கோ இங்க சிங்கம் மை செட்டு சூப்பர்யா, அருமையான மை செட். இப்படி போடணும் மை செட் சூப்பர். இந்த இன்னர் ஏற்றி வைங்க. ரோட்டரு கால்லாம் வாங்கினே இடையில மொட்டை மாடியில் ஏறுங்க. ஆமா 4 பேர் 5 பேர் சேர்ந்தாப்புல அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் கிடையாது, அன்பளிப்பு. ஆமா விழா கமிட்டிட்ட கொடுங்க. அவங்க என்கிட்ட கொடுத்துருவா. அப்போ கொடுக்காம வந்துடாதிய சோத்துக்கு நான் இதாயிருந்தேன். ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பே வருவானா? கட்டாயம் வருவேன். ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி பண்ணியாங் கிராமத்தில் அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க ஆண்ட இந்த பண்ணியாங் கிராமத்தில் குடிகொண்ட இந்த சாமி இந்த மக்களை காக்குதா. கருப்பே இறங்கி ஆடனா, கருப்பை இறங்கி ஆடனா.
கட்ட வண்டி நொறுங்குமுடா அவனை எதுக்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறும் என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ரோஜாக்கார தங்க முடா மேலமட கம்மாயா பாண்டியே மேலமட கம்மாயா நித்தவோடு நீச்சல் போட்டியா ஏ சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டியே இந்த பண்ணியா கிராமத்துல உள்ள என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் இந்த கூட்டத்தில எந்த பெண்ணு மேல குடியிருக்க என் பாண்டி முனிய அன்னை தந்தை தான் வணங்கி ஓடோடி வரா பாண்டி அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி பண்ணியா கிராமத்தில எங்க பாட்டைக்க அண்ட சாமிய நான் வணங்கி நீ ரோஜாக்கார தங்க முடா கர்ப்பு அன்னை தந்தை நான் வணங்கி அன்னியான் கிராமத்திலே சாமியத்தான் நான் வணங்கி சாமியத்தான் நான் வணங்கி என்ன நினைக்குது டேய், இந்த உசிலப்பட்டி பகுதியில உள்ள கல்லராண்ட சாமி ஓடோடி வரா எங்க முக்கிய தேவர் கும்பிட்ட சாமி என்ன நினைக்குது ஓடோடி வா ஓடோடி ஏன் இந்த தாமதம் நக்கி வண்ண வண்ண கிளி வளர்த்து எத்தி தக்கர பொன்றாக்கு உனக்கு காளியத்தா டேய், மாரியத்தான்னு பேரு வச்சாரு முப்பாட்டேன் டேய், ஓடோடி வரா பாண்டி அந்த புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா அன்னை தந்தை நான் வணங்கி ஓடோடி வரா டேய், அழுயர விச்சருவா கர்ப்பு டேய், அழுயர விச்சருவா அசையாது முடியருவா கருப்பே வெங்கலத்துல அடிச்ச கிநாட்டும் புடியருவா ஆளுயர வீச்சருவா அசையாது முடியருவா உனக்கு அசையாது குடியருவா ஓடோடி வரா சொன்ன சொல்லும் மாறாது 18ஆம் படியாட்டா உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாதுடா டேய், 1000 யானைக்கு சமா என் 18ஆம் படி கருப்பு டேய், எப்போ நீ கச்ச கட்டி ஆடு நடையில கருப்பு சொன்ன சொல்லு மாறாது சொல்வாக்கு தப்பாது ஓ சொல்வாக்கு தப்பாது ஓடோடி வரா கச்ச கணக்கு தாடா கருப்பு டேய், நீ ஆடுறதுக்கு கச்ச கணக்கு நீ ஆடுன பிறம்ப கரையா தின்னறிச்சா என்ன நினைக்குது என் 18ஆம் படி கருப்பு உனக்கு ஓலை கொட்டானா ஓடோடி வரா உனக்கு பண ஓலையில கிழக்கா என் தொட்டிச்சி ராக்காயி என் மந்தையம்மா முத்து மாறின்னு பேரு வச்சாக கூப்பிட்டு அழைக்கிறனே பாண்டி குலமகனே ஓடி வாடா நீ ஓடி வர வேணுமடா ஓடோடி வாடா டேய், 1000 பாட்டு சாராயாய் எப்பேன் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா ஏன் ரோஜாக்கார பாண்டி முனி தீ பறக்குதுடா பண்ணியா கிராமத்துல பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டிய என் செல்ல தங்கத்தை காணாமுடா பாண்டிய அருந்தி அழைக்கிறனே நீ ஓடி வர வேணுமடா நீ ஆடி வர வேணுமடா மேலமட கம்மாயா மேலமட கம்மா கலங்கடியா உனக்கு படுக்க மேலமட கம்மாயா
பயலா ஒத்த காலு ஜப்பானியே உன்னை பறந்து இழக்கிறோமே நீ இப்ப இந்த நேரமடா ஓடிவாடா ஒத்த காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியாடா உனக்கு ஒரு காலு ஏழு நொண்டி போல ஆடு மேய்க்க கிளட்டு போய ஒத்த காலு ஜப்பானியே ஆடுமைக்கு விரட்டு பைய ஆடிவாடா இந்த நேரம் இந்த நேரம் கல்லியரி 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 கம்மாயாடா ஏன் காலி முனியா டாய் உனக்கு உடமரம் தான் படுக்க அந்த கலியரி ஏன் கம்மா கரையா உனக்கு பிறகரதாண்டா படுக்க ஏன் காலி முனியா ஏ கள்ளி சரி கம்மாயா உனக்கு உடமரம் தான் படுக்க உடமரம் தான் படுக்க உருதரண்டுருச்சு உள்ள ஆமா பண்ணியா கிராமம் ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டுருச்சு மாமா நாடு திரண்டுருச்சு ஏ மாமா நாடு ரெண்டுருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா ஓடு எல்லோ எல்லோ எழலாம் மாமா ஏலே ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ சாரட்டு வண்டி ஒட்டி ஜலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு ஜலங்க மணி மாடு ஒட்டி ஜலங்க ஜலங்க இந்த கரு மாரியம்மா ஊர்வலம் வருமோல பாரியம்மா எந்துக்கிட்ட நெத்திக்கடை இத்து புட்டே ஐயனாரே நீ கொடுக்க சத்தியத்தை காத்து புட்டே ஐயனாரே சாமி வந்துச்சு சாமி வந்துச்சுன்னா சில பேர் பயந்துக்கிட்டு ஆடுறது இல்லை பொம்பளையாலாம் ஆடுனா புரிஜம் கிரிஜம் போட்டு நாளைக்கு தண்ணியை போட்டு அடிப்பானே சாமி ஆடணும் சாமி என்றால் யார் சாவையெல்லாம் மிஞ்சியவன் தான் சாமி ஒரு மனதோடு பக்தியோடு துடியாக விரதம் எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவனிடம் கண்டிப்பாக சாமி இருக்கும் பேரன்புமிக்க பிறந்த தாயினுடைய வயிறு வேறையா இருந்தாலும் ஓடக்கூடிய உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமும் பாசமும் வீரமும் ஒன்றுதான் என் உயிர் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே நான் அனுதினமும் வணங்கக்கூடிய கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குகிறேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பணத்தை பிரட்ட முடியாட்டாலும் லோன் வாங்கி நம்மளை காப்பாற்றக்கூடிய என் அன்பு தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசாவா நினைத்து வணங்குகிறேன். அண்ணே தெராசானே தெராசு கிடையாது, படிக்கல். இந்த கூட்டத்தில் பாதி பொம்பளையாளுக்கு தெரியல இல்லை தெராசுன்றானே, ஒரு வேளை செக்கான் உள்ள கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுவாங்க நினைப்பேன். தெரசா என்றால் யார்? அனாதைகள்லாம் அனாதைகள்ல நான் உறவுகளா இருக்கிறேன் என்று வளைத்து எத்தனையோ பேத்துக்கு பசியை போக்கி இருக்க இருப்பிடம் கொடுத்த ஒரு உத்தம தாய் யார் என்றால் அன்னை தெரசா. காவல்துறை அதிகாரி ஐயா இங்க வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து உள்ள யாரும் போகாது, இருக்கிறதே எம்பிட்டுக்கான இடம். உள்ள போய் என்ன பண்ண போற? பொம்பளையால பார்க்க போறியா? உள்ள இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி. இது கலை. கலையாக மட்டும் யாரையும் பார்க்க வேண்டும். பொம்பளையால தான் கை தட்டுது. ரொம்ப நன்றித்தான், நன்றித்தான். ஏன்னா இப்ப பூரா மாலை ஓடுற சீசன். நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்லிட்டே அப்ப எங்கேயோ கொண்டு போய் பசை சாச்சுக்கிட்டு இருக்கியே, வேணாம். உண்மையிலே ஓம் சக்தி துடியான தெய்வம். அங்கே மாலை ஓட்டு செல்லக்கூடிய தாய்மார்கள் கவனமாக போன்.
பூரா அந்த வீடியோ தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இன்ஸ்டா பூரா. இந்த இம்புட்டுக்கான ஒருத்தன் ஒல்லியா நிற்கிறேன், அவனை சுற்றிக்கிட்டு 18 பொம்பளை டிரைவர் அம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு. தன்னுடைய கணவருக்கு தான் அந்த வேதனை தெரியும். உழைச்ச காசை பூரா உங்கள்கிட்ட கொடுத்து பக்தியோடு சென்று வாருன்னா நீ பத்தியை பொருதி வச்சுட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு. உண்மைதான். ஆனால் பத்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்றால் பெண்கள் தான். என்ன பக்தியில சிறந்த கைதட்டி என்ன பக்தியில சிறந்த? வாரம் 7 நாள் நீ விரதம் இருந்தோம் புருஷன் என்ன பண்ணுவாரு? நீ விரதமா இரு, அங்கிட்டு போய் விரத தம்மமா இருப்பேன். ஆனால் ஆண்களுடைய பஜனைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. என்ன பஜனை படிச்ச ஒய்வியும் தட்டி என்ன? அன்னைக்கு எல்லாம் பஜனை படிச்சா ஊர்ல கட்டி கிடக்கிற ஆடு மாடெல்லாம் அத்துட்டு போயிடும். சேக்கணேசா சேக்கணேசான்னு அடிச்சு தாளம் போட்டா கிளடு கட்டெல்லாம் கட்டில இருந்து விழுவாங்க. இன்னைக்கு 10 பேர் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு சேக்கணேசா சேக்கணேசா ஏன்னு கேளு. அவுச்ச சுண்டலுக்கு 4 பேர் வந்து திண்டுட்டு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு. இன்னைக்கு பூரா மாலை ஓடுற ஆளுங்க யாரு கம்மி. எங்க மாலை ஓடுற? நிறைய போதில் உட்காந்துட்டு மாலை ஓடுறியாக்க. ஏன் மாலை ஓடுறது இல்லை? பூரா நம்மெல்லாம் தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம். மாலை ஓட்டா ட்ரிங்க்ஸ், ஐ மீன் தண்ணி அடிக்கக்கூடாது. லேடிஸ் நோ. பொம்பளையாளு பொண்டாட்டிலாம் அவ்வளோதான். அன்னைக்கு தான் பொண்டாட்டிக்கெல்லாம் மரியாதை கிடைக்கும். பொண்டாட்டி என்ன பேசினாலும் நம்ம ஆளு அப்படியே சொல்லியா, முருகா ஏன் முருகா கோவப்படுறீங்க? அப்பளவு முறிங்க முருகா. ஏய் அங்கிட்டு போடா. சாமி முருகா முருகன் சாமி ஐயப்பன் சாமி. பக்தியோடு நீங்கள் எல்லாம் ஒரு மனதோடு எத்தனை சாமிகள் நீங்க கும்பிட்டாலும் உங்க பாட்டைங்க காலத்துல இருந்து தொண்டு தட்டு வணங்கக்கூடிய குலசாமியை யாரும் மறந்துடக்கூடாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்கி. சும்மா வந்து மேடையில வந்து விளம்பரத்துக்கு சொல்லலை. எங்க ஐயாக்க காலத்துல இருந்து நாங்க கோடாங்கி. அதனாலதான் கூப்பிட்டோன்னா அந்தந்த ஊர்ல சாமி வருது. நீங்க எத்தனை சாமியை வணங்கிக்கிட்டு உங்க குலசாமி இல்லாம மற்ற சாமியை வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட்டீங்கன்னா நம்ம முன்னேற்றம் அடையவே முடியாது. நம்ம குலசாமி நோட்டிக்கிட்டே இருக்கு. உண்மைதான். உங்க குலசாமியை கும்பிடுங்க, மற்ற எல்லா சாமியும் கும்பிடுங்க. உண்மைதானப்பா? இந்த அவர் அப்படியே பக்தியோட இருக்காரு. ஆமா, என்ன சிவப்பு கலர்ல மாலை தெரியுது? என்ன மாலை? ஓம் சத்யா. பக்தியோட போங்க. பொம்பளை ஆடிச்சுன்னா நீ வண்டிக்கு முன்னாடி நின்று நீ ஆடிடு. இப்படி ஓட்டுநர்கள், என்னைய பொறுத்தளவு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனா நினைக்கிறேன். ஓட்டுநர் சும்மா கிடையாது. நம்ம போய் தூங்கிடுறான். அவர் தூங்கிட்டாருன்னா அவளை மொத்தமா தூங்க வேண்டியதே. இங்க இருக்கக்கூடிய என் தம்பிகள் எல்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? இடியப்பா மைத்த புடுங்கனப்பா. இடியப்பா ஏன்டா சொன்னவன் எவனு தெரியலடா. எவனோ சொல்லிவிட்டு போயிட்டேன், கடைசியில் நான் விழுந்துட்டு சாகுறேன்டா. ஏன்டா அவனுக்கு இடியப்பம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துல இருந்து கொலைக்கட்டை எவனாவது ஏவி விட்டுறேன். இந்த தம்பிகள் எல்லாம் படித்து உங்களுக்கு சொல்றையா, தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா 32 கிராமங்களை ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்து அத்தனை சமுதாய மக்களும் நல்லா இருக்குன்னு நினைத்த ஒரு உத்தம தலைவன் யாருன்னா பசும்பொன் உண்ணா முத்துராமலிங்க தேவரை. அவர் எத்தனை நல்ல செஞ்சாரு. மிக பெரிய ஒரு சித்தர், ஆன்மீகவாதி. அப்படி எல்லாம் நீங்க வரணும். அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து சாதிச்சார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்படி வரணும். மேடம் உங்க பிள்ளைய இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? அருமையா வளர்த்துருக்கீங்க. இந்த பரீட்சை முடிஞ்சிருச்சுல, இதுல பூரா பேப்பர்ல பூரா அதை தேடி இருப்பாங்க. இடியப்பம், ஏங்க, கப்ளிங் ஓசு, தொங்காசு. படிப்பு புழு புழுன்னு வரும். வாத்தியாரன் டீச்சரும் எனக்கு போனாடு சொல்றாங்க, என்ன எம்கேர் மேடையில விழிப்புணர்வு படுத்தலாம் பார்த்தா பூரா பேரும் பார்க்குற இடியப்பம் இடியப்பம்னு எழுதி வச்சிருக்காங்க. தம்பி படிச்சு நீங்க எல்லாம் பெரிய ஆளா வரணும்.
அப்படித்தான் ஒரு ஊர்ல சொன்னேன், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா வர முடியாதுன்ட்டேன் ஒருத்தன். ஆனா தாய்மார்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தெய்வம். எதுக்கு தேவை கை தட்டுனே இல்லையே, நம்மளை நல்லா சொல்லிட்டான் தான். அங்கிட்ட ஒரு அக்கா இப்படி தட்டுது. உங்களை வீட்டில் இருக்க வச்சு வெயிலுன்னு பாராம மழைன்னு பாராம நம்மளுக்காக உழைக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு ஞானி. இவ்வளவு பேசியும் ஒரு 100 ரூபா இல்லையடா. ஐயா புகழை பாடிவிட்டு மற்றதை பார்ப்போம். சார் போய்ங்க ப்ரோ, பேஜா இருக்கு. ஹலோ, பாலிச்ச சேலைய கட்டிக்க, பாச கலர் சட்டையும் போட்டுக்க, பசும் பொண்ணை கண்டு வரும் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தான் பார்க்கணும் வீராயி ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தான் பார்க்கணும் வீராயி. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பாச கலர் சட்டையும் போட்டுக்க, பசும்பனை கண்டு வரும் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. அண்ணம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. ஒட்டமேட தாண்டி போவோம் ராமாயி. ஒட்டமலை தாண்டி போவோம் ராமாயி. ஒட்டமேட தாண்டி போவோம் ராமாயி. அங்கே கோபுரத்தில் வீற்றிருக்காரு முனியாயி. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பதக்கல சட்டையும் போட்டுக்க, பசும்பனை கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. திருப்பி எந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வேட்டுமே ஓடடி. திருப்பி எந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு பாரடி. திருப்பி எந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வேட்டுமே போடடி. எக்குளமும் வணங்குதும் வாராமாயி. குளமும் வணங்குது பாராமாயி. தேவர் மகன் நம்ம குல தெய்வம் அடிய ராமாயி. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பசக்கல சட்டையும் போட்டுக்க, பசும்பனை கண்டு வரும் ராமாயி. பசும்பனை கண்டு வரும் ராமாயி. தேவர் மகனை பத்தி உடன் வணங்குதுமார் வீராயி. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அதுவும் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. அந்த 18 சித்தர்ல ஒரு சித்தர் தான் தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையா சொன்னாங்க. இந்த அகிலமுள்ள வணங்குகின்ற தங்கமுங்க. ஆன்மீகவாதி என்று சொன்னாங்க, தேவரையா சொன்னாங்க. இங்க அறிவுள்ள மனிதர் என்று சொன்னாங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, தேவரையா தங்கமுங்க. இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, தேவர் மகன் தங்கமுங்க. இந்த எக்குளம் வணங்குகின்ற சிங்கமுங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. கை
கைதட்டின அத்தனை உறவுகளுக்கு நன்றி. குறிப்பாக பன்னியான் கிராமத்துக்கு வெளியூர்லேருந்து நாடகம் பார்க்க வந்து இந்த இரவு நேரம் கண்முழித்து டூலூரில் பைக்கில் வந்த அத்தனை நல்ல உள்ளத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன கரத்திலும் பொன்னரவழக்கூடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் பன்னியான் நமது ஊரில் அமைந்திருக்கின்ற நாகர் சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சிங்கார கலையரங்கில் நேதாஜி பசும்பொன் தேவர் சிங்கார கலையரங்கில் பன்னியான் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு உள்ளே உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்க முடியாத அளவுக்கு இதுல போட்டிருக்கடா, வேற வழி இல்லையில. மரப்பு கட்ட சொன்னா கீழப்பட்டி ஐயனார் போய் கொசு வலையை கட்டி வச்சிருக்கேன் மீன் பிடிக்கிறது மாதிரி. ஐயர மீன் கிடையாது, அவன் தான் அமைப்பாளர். இந்த பேரும் புகழும் என் தம்பி கீழப்பட்டி ஐயனாருக்கு தான் போய் சேரும். அவன் தான் நாடக அமைப்பாளர். நான் எத்தனையோ பேர்ட்ட கேட்டேன், எதுக்கு எடுத்தாலும் ஐயனார் ஆட்டோவே கூப்பிடுறிய ஏன்? அதுல ஒரு ஆம்பளையால் சொன்னார், 3 பிள்ளை பெற்றதுக்கு காரணமே அவன் தான்டார். இவன் கூட்டிட்டு போனா மறுபடியும் அந்த பொம்பளை மாசமாயிருமா. அவ வீட்டுக்கார அவளை ராசியானவன். வாழ்த்துக்கள் ஐயனாரு. தொடர்ந்து அதுல ஒரு ஆளு தண்ணியை போட்டு போய் மதுரையில கேட்டிருக்கேன். வந்துட்டேன். என்ன கேட்டாரு? இந்திக்காரன் போய் ஆந்திரா போலாமான் இருக்கேன். ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டிலே தமிழன் வாழ்ந்தாலும் மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய உறவுகளை எல்லாம் வாழ வைப்பான் இந்த தமிழனை போல யாருமே. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாநிலத்துக்கு நம்ம தமிழன் போகும்போது அவர்கள் நம்மளை ஒரு உறவாக ஒரு உயிராக பார்ப்பது இல்லை. ஆனா என் தமிழை மாறி மற்றவங்களை வாழ வச்சு சந்தோஷப்படுறேன் உலகத்துல யாருமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் வந்துட்டானே இந்திக்காரன். கேன் பையன் செக்கானத்தெல்லாம் பார்த்தா பானிபூரி கடையில எல்லாம் உட்காந்துருக்கேன். மும்பிட்டு கணேஷ் போயில ஓட்டிருக்கேன். கணேஷ் போயில உதட்டில் இப்படி வச்சுக்கிட்டே கேட்குறேன், கேன் பானிபூரிகான்றேன். ஐயோ இங்களோட சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா அடுப்புக்குள்ள இருந்து எந்திக்கிறாங்க. ஆனா இதுல என்ன தெரியுமா, நம்ம ஆளுக எத்தனை கடைகளை வேலை பார்த்தாலும் விசுவாசமா இருப்பான். அதே உண்மை. ஆனா குறைந்த விலைகளே சம்பளம் தருவதா இந்திக்காரன் வைக்கிறேன். அவன் இந்திக்காரன் அப்படி கிடையாது. நம்மளாவது மைதாவுக்கு மாவு வினையும் போது 1/2 பாக்கெட்டு மாவை தூக்கிட்டு போவேன். அவன் அப்படியே கிடையாது, ஓனரே தூக்கிட்டு போயிடுவேன். அதனால அதே மாதிரி இந்த குளிர் நேரத்துல ஏன் பொம்பளை ஆளுக முக்காடு ஓடுது? பேனு வெளியேறாம. ஐயோ யாரு சிரிப்ப பாரு. இந்த பேனு வாக்குறதே எங்க ஊர்ல பெரிய பிரச்சனையே. ஆனா அந்த தலையை விரிச்சு போட்டா அபசகுணம்ன்றாங்க. 12 மணி ஆயிடுச்சுன்னா பொம்பளை ஆளு ஊரா ஒன்னும் தாயன் இல்லைன்னா தலை மசுறு பேன். அதுலயும் அதிகமா பேனு உள்ள பொம்பளைக்குத்தான் ஊர்ல மதிப்பு. பேனு ஊத்தணும்னா அவ காமாட்சிக்கிட்ட போக முடியும். அவன் மண்டையில தான் பேனு புழுன்னு புழு தொங்கும். ஒரு பேன் எடுத்து குத்தும் போதே ஒரு குடும்பம் குளோஸ் ஆயிரும். அப்படி குத்தும் போதே அவ சவுண்டு மியூசிக் வேற. அப்படி எடுத்தோடனே இந்த பேனுக்கு ஒரு சாகு வர. ஆமா, எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொம்பளை ஆள்கிட்ட செருப்படி வாங்கிட்டேன். ஏன் முண்டை எடுத்து பேசாரா, பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். ஆமா வில்லு பாட்டா பாடுறேன், அவன் ஏய் விட்டு போயிருவேன் கெட்ட பையன். அவன் 80 பேர் தெருவில் தெரியா, நீயும் தெருவில் தெரியாத ஏண்டா பூசணிக்க முண்டை. ஏன் அடி வாங்கினான்னு சொல்றேன். நான் சொல்லவே இல்லை, ஊன் போடாதடா, நோட்டீஸ் வாங்கிக்கிறேன், அப்புறம் வரேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் 1-10 இந்த மேடையை அலங்கரிக்கும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், பாசத்துக்குரிய அருமை உள்ளம் தோரங்குறிச்சியை சேர்ந்த கந்தவேலன் அவர்கள் வேளன் வேடர் விருத்தனாக நடிக்க காத்து குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்னு பிறந்த ஒரு வீர தமிழச்சி அன்பு சகோதரி தேவிஸ்ரீ அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று எங்கிட்ட எழுதிட்டு புடுங்கிட்டு வந்து பாடினாரா? பாசத்துக்குரிய அருமை உள்ளம் எங்களது அருள்மணி அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார்.
ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது அன்பு தம்பி மகனாங்குண்டு கருப்புசாமி உண்மையிலே திறமையானவன். ஏஆர் ரகுமான் ஆபீஸுக்கு போனேன், செக்யூரிட்டி சட்டையை பிடிச்சதுனால வந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்கல, இந்த சட்டை பிடிக்கல அவனுக்கு. ஆனால் என் தம்பி வாசிப்புலும் சரி பாட்டிலும் சரி அவனுக்கு அவன்தான் என்று வெற்றி முரசு கொட்டு வருகிறான். படித்த ஒரு பட்டதாரி இங்கிலீஷில் எழுதி கொடுத்தா நம்மள்கிட்ட கேட்பேன். காரணம் அவன் படித்ததுல நீட்டு இங்கிலீஷ். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மொக்கனாகுண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கருப்பு போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே, தெற்கு தேச ஆண்டே மன்னரினந்தாவு, முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாவு, சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, அமர கதைய கொஞ்சம் அறிஞ்சு நீங்க பாடுங்களே. வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை, வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணி பிள்ளை. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட புண்ணாகும், மன்னவனின் கால்கள் பட்டா காரை எல்லாம் பூவாகும். பொன்மலரும் பூமலரும் வாசலிலே, தங்க தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. தெற்கு ரத வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ள, தென்றல் வருது செய்தி சொல்லுது தேவன் இவன் காதுக்குள்ள. ராஜகாளி அம்மனோட சோலையூர் கோவிலில, சூடம் கொடுத்து ஜோதி தெரியும் மன்னன் இவன் கண்ணுக்குள்ள. கட்டிடம் காலை என்ன 8 காவல்கள் மீறிக்கிட்டு, 8 அடி வெங்கை என்ன 8 திக்கும் தான் சீறிக்கிட்டு. வருவா சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி, ஊரு சனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் இந்த ஜீவநதி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. கண்ணு ரெண்டும் வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா, குத்தம் புரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிருவா. சூறக்காத்து வீசினாலும் சாஞ்சிதாட ஆலமரம், சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிற்பான். பாண்டிய சீமையிலே பயிர் நாள் வரைக்கும், தென்னவர் சீமையிலே இந்த பண்ணவர் பேர் இருக்கும். பொதுவாய குலமோ நான் பிறந்த முக்குளமோ, பொதுவாய குலமோ நான் பிறந்த முக்குளமோ, போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் காரியாபட்டிக்காரனடி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட புண்ணாகும், மன்னவனின் பாதம் பட்டா காரை எல்லாம் பூவாகும். பொன் வளரும் பூவளரும் வாசலிலே, தங்க தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. நன்றி 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 நன்றி. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன்
இந்த உசிலம்பட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர் சமீபத்திலே கேப்டன் ஐயா வாரிசு சண்முக பாண்டியன் நடிப்பிலே உருவான கொம்பு சீவி திரைப்படம். பொன்ராம் அண்ணனுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு நண்பர், எனது அன்பு அண்ணன் ஆசிரியர் பெருந்தகை இளங்கோவன் அவர் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்துக்கிறார். 1ஆம் இயக்குனருடைய உயிர் நண்பன் எங்க அண்ணன் இளங்கோ அண்ணன். நன்றி நன்றி. நம்ம பகுதியில் தான் வாத்தியாரா இருக்கார். அண்ணன் பேரு சொக்கனாபுரம். உங்க வாத்தியார் தாப்பா. நாராயணன் வாத்தியார் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார். உசிலம்பட்டி கவுன்சிலர் சசியனன் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். நன்றி. பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. இயக்குனர் பொன்ராம் அண்ணனுக்கும் அவருடைய நண்பர் இளங்கோ அண்ணனுக்கும் நாராயணனுக்கும் கவுன்சிலர் அண்ணனுக்கும் நன்றி நன்றி நன்றி. பன்னியான் கிராம பொதுமக்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். தமிழகத்திலே இசைத்தட்டு சக்கரவர்த்தி பூமிநாதர் சார்பாகவும் ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு எதிர்பார்த்து நாங்கள் கொஞ்ச நாள் காத்திருந்தோம். ஏப்பா எதிர்பார்த்தேன் காத்திருக்கா. நான் என்ன செய்யப்பா, என்ன செய்ய சொல்லியே செய்யறேன்ப்பா. நம்ம ஊருப்பா 2014 இந்த பன்னியான் கிராமத்துக்கு நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். 2014 இருந்து இப்போ வர வைத்த அன்பு உள்ளதுக்கு நன்றி. ஏப்பா தட்டி விட. சரிப்பா, மாலை வேணாம்ப்பா, ஈரமா இருக்கும். எறும்பு இருந்துடாப்பா. கிராம மக்கள் சார்பாகவும் அம்மா மக்கள் கழகம் சார்பாக எனக்கு மலர் மாலை அணிவித்து எங்க அண்ணங்க எனக்கு மலர் மாலை அணித்திருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணே. மூர்த்தி சதீஷ் எங்க அண்ணங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. டிடிவி திறன் ஐயா சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. இந்த வத்தியா சொன்னது மாதிரி தண்ணி போட்டிருக்காப்பா. தமிழக விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலர் சத்தியன் சரவணன் வழக்கறிஞர் சார்பாக தென் மாவட்ட கௌரவ தலைவர் மாநில மூத்த தலைவர் சந்தவழியான் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்த நன்றிப்பா. விவசாயம் ஜெலிக்கணும். உள்ள போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போ. பன்னியான் சிவா போட்டோகிராபி ஜே சிவன், எஸ் சாய்தேவ், எஸ் சாம்தேவ், முன்னாள் செல்வம் அவர் சார்பாக ரூபாய் 201 நன்றி அண்ணே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா தம்பி, இன்னும் நீ போலையாப்பா? சிங்கா மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது கண்ணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
பெருந்தகை கண்ணாண்ணே எத்தனை மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை அத்தனை பேரும் பெத்த தாய்க்கு சமம். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் அதிரடி மன்னன் என் தம்பி. நாடகமே இல்லாட்டாலும் அடிச்சு கிடப்பேன். அவன் பாட்டுக்கு இருட்டுக்குள்ள செவத்துல ஓட்ட அடிச்சு அன்னைக்கெல்லாம் செவத்தை இடிச்சு விட்டான். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மணி அருமையான அடி. வாழ்த்துக்கள் தம்பி, தொடர்ந்து அடிச்சுட்டே இரு. சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளம் அகரம் முகரம் அகரம் ஆறுமுக அவர்கள் சீன் தாளம். ஏன் உஜிலம்பட்டி பஜான்ல போய் போடுவேன் வாவேன் மச்சான், வாங்க மச்சான். ஹலோ 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 ஹலோ, 2 வார்த்தை பேசு மக்கள்கிட்ட பேசியா. பேரன்பிற்கும் மரியாதைக்கு மரியாதை பெரியவர்களே, கிளவி செத்தே போனால என்ன தொண்டடா சாரா பாம்பு முட்டை ஓட்டுற மாதிரி என்னடா. நான் பாடுற வாட்டுக்கு அவங்க 3 பேரும் பேர் வாங்கிட்டாங்க. நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போட்டு பண்ணி என் காசை வாங்கு, இல்லைன்னா பாண்டி கோயில ஒரு எலும்பு சம்பளம் வந்துச்சுன்னு வெட்டி இழுத்துறோம். கரெக்டா போடணும். இடியாப்பம் மயிர் மாதிரி இருக்கும். பாடும் போதே அடுப்பை பற்ற வச்சுட்டாங்களே. நான் பாடினதுக்கு அப்புறம் பாடுவார். ஏன்னா காடமங்கலம் தம்பி முறிய வந்து ஒரு ஃபேன். அன்னைக்கு காயில் போனதுதான், இன்னும் கட்ட முடியாம ஃபேன்ல தர்றேன். எண்ணம் எல்லாம் எண்ணம் தானடா சொன்னேன். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு தாளம் போட்டேன் பாரு. இவன் தான்டா அஞ்சறிவு. வாங்க மச்சான், மச்சான்ட விளையாடலாம்டா. சொல்லுங்க மாமா. நாடக கலையில நம்மெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான். ஆமா, 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுனால நம்மளா தாழ்த்திக்கிட்டாத்தான் ஊர்ல பேர் வாங்க முடியும். இந்த வாரு அடிச்சு அடிச்சு இரும்பு நெளிச்சுட்டாண்டே. கேட்டா போடுறேன். கன்னத்தில் என்னடி காயம், அதுக்கு பாரு தீப்பெட்டி வத்த வைக்கிறேன் பாரு. கன்னத்தில் என்னடி காயன்ட்டு கிச்சா கிச்சா கிச்சா. ப்ரோ நல்லா போடுறீங்களா, இங்க வாங்களே. காதல் என்பது பஜனைக்கு போடுறாள். அந்த சுண்டலுக்கு அப்படி ஏங்குறியான் பாரு. இப்படி இப்படி சீக்கிரம் கொடுங்க கொடுங்கன்னு. புது பாட்டை பாடுறேன். புது பாட்டு உனக்காக பட்டாம்பூச்சி கிடையாது, புதுசா பாடுறேன் பாரு. கரெக்டா போடணும். தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள என் முகர்லயே முழிக்காத போயிரு, உன்னை கொண்டே வருவேன். அல்லோ அல்லோ, இப்பத்தான் உண்மையிலேயே சாமி அழைக்க போறேன்.